ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல சினாரியோவில் இருந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து முடியும் போது ஒரு 200 பாயிண்ட் பக்கம் டவுன் சைடு வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. ரவுண்டாக 23,115 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 100 வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து 23,100 லாஸ்ட் ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் என்ன இருக்கலாம் மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் என்ன 3:30க்கு க்ளோஸ் ஆனதுலேருந்து லாஸ்ட் ஃப்ரைடே இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 330 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் சினாரியோஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் ஒரு 300-350 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து டவுனில் இருக்குது அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு மினிமம் ஒரு 200-250 பாயிண்டாவது வந்து டவுனில் இருக்கலாம் இப்போ இருக்கிற சினாரியோ படி. பட் ஆனால் அது நடக்கணும் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா? நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஒரு கீயை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மார்க்கெட் டவுனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி சொன்ன 22,900 to 800 இந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல இருக்கலாம். இங்கேருந்து திரும்பவும் சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஒருவேளை இந்த 22,850 ஓகேங்களா 900 to 850 பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 22,400 தான் நமக்கு. ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ உடனே போகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துக்கு தான் மூவ் ஆகுது. பிரேக் ஸ்ட்ராங்காக 800 கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்த ஜோன் இந்த இடம் தான். பட் அது என்னைக்கு வேணால் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த வாரம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் கிளியராக. வேணும்னா அதில் செக் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துக்கான டீட்டெயில்ஸை. ஒருவேளை மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்குது அப்படி பாசிட்டிவ் சினாரியோ அப்படின்னா 23,100க்கு மேலே நிஃப்டி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் 23,300 இந்த ஜோன் வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கீழே வழியும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் மேலே இருக்கிறதுக்கான பாசிபிள் 23,400 to 500 இந்த ஜோனுக்கு வந்து போகும். ஸோ இந்த இடம் ஒரு கேப் ஓப்பன் கொடுத்துட்டு டவுனில் ஓப்பன் ஆனாங்க பார்த்தீங்களா? இந்த கேப்பில் ஒரு 50% வந்து மினிமம் போகிறதுக்கான சான்சஸ். இதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு மேலேயும் போகும் 23,800. ஓகேங்களா? அடுத்த கீ லெவல். ஸோ எப்படி இருக்க போகுது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.